அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ நவாலுஹு மனிதர்களை படைத்து எங்களுக்கு சில விடயங்களை ஃபர்லாக கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சில விடயங்களை செய்யக்கூடாது, தடை ஹராம் என்பதாக அல்லாஹ் விலக்கி இருக்கின்றான். எதெல்லாம் ஃபர்லாக அல்லாஹ் சொன்னானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பது கட்டாயம். அதன் மூலமாக தெளிவான அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எவைகளை அல்லாஹ் வானம் என்று தடுத்தானோ அவைகளை செய்யாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. அதை மீறி செய்யக்கூடிய நேரத்திலே அதற்குரிய அந்த குற்றம் தண்டனை அதே போன்று தடுக்கப்பட்டது, அது அல்லாஹ் தடுத்தது, அதிலே இருக்கக்கூடிய விளைவின் காரணமாக, எனவே அந்த விளைவுகளுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவோம். இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது, அது ஹலாலாக இருக்கிறது, முபாஹாக இருக்கிறது, கூடுமான விடயமாக இருக்கிறது. அதை எடுத்து செய்வது எங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதனால பிரயோஜனம் இருக்கிறதா, அதை நாங்க செய்யறதுனால எங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா, நாங்க செய்யக்கூடிய அந்த விடயத்துல எங்களோட நோக்கம் நிறைவேறுமா, இது யாருக்குமே தெரியாது. செய்து முடிச்சதுக்கு பின்னால்தான் அநியாயம் செய்யாம இருந்திருந்தா நல்லமே, அநியாயம் மாட்டிப்பட்டோமே, அநியாயம் யோசிக்காம செஞ்சோமே, ஏன் இப்படி நடந்துச்சு, நேரத்தோட யோசிக்க இருந்துச்சு, 4 பேரிடத்துல கேட்க இருந்துச்சு, அதுக்கு பின்னால கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. எங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கேலும், எங்களுடைய தொழிலாக இருக்கேலும், படிப்பு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கேலும், ஒரு பொருளை வாங்குறது விற்கிறதாக இருக்கேலும், அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு நிலைமை உண்டானதுக்கு பின்னால நாங்க முன்னோக்கக்கூடிய எல்லாமே எந்த அளவுக்குண்டா, ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்க போறாரு, ஒரு ஷர்ட்ட, ஒரு ஜுப்பாவ, ஒரு டவுசர, ஒரு துணிய வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னால மறு ரிட்டர்ன் பண்ண இயலாது, அநியாயம், இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கியிருந்தா நல்லா இருந்திக்குமே, ஒழுங்கா பார்த்து வாங்கலையே, இந்த கை சேதம் அங்கே உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான கை சேதத்துக்குரிய நிலைமை உருவாகாம இருக்கிறதுக்கு இந்த உம்மத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கிஃப்ட் என்னண்டா, 2 விதமான அமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே செய்ய சொன்னான். வஹி இறங்குற காலம் முன்னால சரிப்பில என்னன்றத அல்லாஹ்வே தெளிவுபடுத்துற, அல்லாஹ்வே தெளிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த 2 நிலைமையும் செய்யுமாறும் சொல்றான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 அமலையும் வாழ்நாள்ல செஞ்சாங்க, இந்த சமூகத்துக்கு செய்யுமாறும் சொன்னாங்க. ஒன்று இஸ்திகாரா, இரண்டாவது மஷூரா. இஸ்திகாரா, எங்களுக்கு எதுல நலவு இருக்கிறன்னு தெரியாது, அந்த நலவை தேடி அல்லாஹ்விடத்துல நாங்க இறைஞ்சுறது, கேட்கிறது. எங்களுக்கு நலவு எதுல இருக்கிறன்னு தெரியாது, அதை நாங்க மஷூரா பண்ணி நல்ல மக்களோட அதுக்குரிய தீர்வை எடுத்துக்கொள்றது. இந்த விடயத்துல தபரானில வரக்கூடிய ஒரு ரிவாயத் சில ஹதீஸீன்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மாகாப மனிஸ்தகார வலா நதிம மனிஸ்தஷார. யாரு இஸ்திகாரா செய்வார்களோ, நலவை தேடுவார்களோ, ஒரு விடயத்துல எதுல நலவு இருக்கிறது தெரியாது, 2 விடயம் இருக்குது, 3 விடயம் இருக்குது, நலவு எதுலன்னு தெரியாது, வெளிநாட்டுக்கு போறதுல நலவா, இங்க இருந்து சம்பாதிக்கிறதுல நலவா, இந்த இடத்துல திருமணம் முடிக்கிறது நலவா, அல்லது இதுல கெடுதியா தெரியாது. இந்த நேரத்துல இஸ்திகாரா செய்யறாரு, யா அல்லாஹ் எனக்கு இதுல நலவெது என்று தெரியாது, நீ எனக்கு இதுல நலவத்தா, நலவு இருந்தா நலவத்தா, கெடுதி இருந்தா என்ன விட்டு தூரமாக்கு. அதுக்கு செய்யக்கூடிய அந்த அமல் தான் அந்த இஸ்திகாரா. அதை செய்யக்கூடியவர் ஒரு நாளும்
கவலைப்பட மாட்டாரு. முடிவு வந்துருச்சுண்டா அத அமல் செஞ்சாரு, பின்னால அநியாயமே, செய்யாம இருந்திருந்தா நல்லமே, வாங்காம இருந்திருந்தா நல்லமே, இங்க முடிக்காம இருந்திருந்தா நல்லமே, இப்படி கவலைப்பட மாட்டாரு. அதே மாதிரி மஷூரா பண்றாரு. இஸ்திகாராவுடைய முடிவுகள் வரதில்லை தெளிவாக, அல்லது மஷூரா பண்ண வேண்டிய ஒரு நிலைமை, மஷூரா பண்ணினாரு, இப்ப அதுல ஒரு முடிவு வந்ததுக்கு பின்னால அதை அமல் செய்யறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், அவரு கை சேதப்பட மாட்டாரு. அநியாயமே இந்த நிலைமை அவருக்கு ஏற்பட மாட்டாது. இந்த ரெண்டு அமலும், அதனாலதான் அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிருக்கிறாங்க, அல்லாஹ்வோட படைத்தவனோட நீங்க சம்பந்தப்பட்டு தொடர்பாவி அவனிடத்துல நலவ நீங்க தேடுங்க, அது இஸ்திகாரா, நலவ தேடுறது. காலிக்கோட சம்பந்தப்பட்டு மஹ்லூக்களோட படைப்பினங்களோட சம்பந்தப்பட்டு நீங்க மஷூரா செய்யுங்க, அதுக்கு பின்னால அந்த மஷூரா அந்த தரக்கூடிய முடிவு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்திகாரா நாங்க 2 ரக்காத் தொழுகிறது சுன்னத்தான ஒரு அமலாக அல்லாஹ் எங்களுக்கு அதை ஆக்கியிருக்கிறான். அத 2 ரக்காத் தொழுகிறது, அந்த 2 ரக்காத் எப்ப வேணுமென்றாலும் தொழலாம். நியத்தை வைத்து, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு வேலை செய்ய போறேன், நான் இப்படி ஒரு செய்தி எனக்கு முன்னால வந்திருக்குது, நான் என்ன செய்யற முடிவில்ல, உன்னிடத்துல நலவ தேர்ந்ததுக்காக 2 ரக்காத் தொழுகின்றேன். எல்லா விடயங்களுக்கும் ஒரு முஃமினுடைய ஒரு பண்பு ரப்புக்கு மட்டும் தான் தெரியும். ஃபியூச்சர்ல அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அதனுடைய விளைவு என்ன எங்களுக்கு தெரியாது. பார்க்கிறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும், தோற்றத்துக்கு சரி மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சரின்னு சொல்லும், ஆனா ரப்புடைய முடிவு என்னன்றது யாருக்கும் தெரியாது. எனவே அந்த விடயத்துல நாங்க இஸ்திகாரா செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்துல நலவ தேடும் பொழுது, அல்லாஹ் அதுக்கு எங்களுக்கு சிறந்த முடிவை தருவான். 2 ரக்காத்துக்கள் நியத்தை வைத்து தொழுகிறது, அதுக்கு பின்னால துஆ இருக்கிறது, சுன்னத்தான துஆ. அது மஸ்னூனுடைய துஆக்கள், ஹதீஸுடைய கிதாபுகள்ல வரக்கூடிய அந்த துஆ இருக்கிறது. அந்த துஆ, நீளமான துஆவை நாங்க கவலையோட ரப்பிடத்துல இஹ்லாஸோட கேட்கிறது. அந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல அந்த துஆவுக்குள்ளால, யா அல்லாஹ் இந்த இடத்துல திருமணம் பேசப்பட்டிருக்குது, இதுல நலவாக இருந்தா எனக்கு தா, கெடுதியாக இருந்தா இதை விட்டு தூரமாக்கு. யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பிசினஸ் செய்ய போறேன், இதுல நலவு இருந்தா எனக்கு தா, இல்லண்டா தூரமாக்கு. யா அல்லாஹ் ஒரு வீட்டை வாங்க போறேன், ஒரு காணியை வாங்க போறேன், இப்படி நான் ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்ய போறேன். இப்படி நாங்க அந்த இடத்துல அதை முன்வச்சு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, 1 முறை 2 முறை 3 முறை பல விடுத்தங்கள் எங்களுக்கு செய்யலும். கனவு கண்டுதான் முடிவெடுக்கணும் என்ற எந்த விதமான செய்தியும் கிடையாது. என்னோட உள்ளத்துக்கு அமைதி ஏற்படுது, சரி இந்த விடயம் ஹைர் தான், நலவுதான், அல்லது உள்ளத்துக்கு படுதில்ல, கூடாது, வானம் இதை செய்யாம இருந்தா நல்ல, அத நாங்க கிட்ட போகாம இருந்தா நல்ல. இன்றைக்கு பாருங்க இந்த சமூகத்தில் எத்தனை பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க. பாருங்களே, ஹசரத் மகான நினைச்ச மூப்பு மாறி நடக்கிறாரு, அவர் சொல்றத கேட்கிறாரு இல்ல, அவர்கிட்ட இஷ்டப்படி ஒன்றை போயிட்டு செஞ்சு மாட்டிக்கொண்டிருக்கிறாரு. பாருங்க, கேட்காததுனால ஏற்பட்ட விளைவு, மஷூரா பண்ணாததுனால ஏற்பட்ட விளைவு. ஏன் காரணம்? என்னோட பிள்ளைகளுக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்கல, வீட்டுல பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கல. சில விடயங்களை ஸ்ட்ரைட்டா முடிவு செய்யறது பெண்கள் தான், அதுல நலவெல்லாம் பாக்குறது இல்ல. அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானா, அவனுடைய முடிவு என்ன, அதுவும் இல்ல. இல்ல அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, என்னோட சொந்தக்கார ஆட்கள் சொன்னாங்க. நலவுக்கு கொண்டு வர எவிடன்ஸ் என்னண்டா இப்படியான எவிடன்ஸ் தான். மாட்டி வட்டொன்னு அவங்களும் செஞ்சாங்க தானே, அவங்களும் செஞ்சாங்க தானே, இவங்களும் செஞ்சாங்க தானே, ஆனா ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஆவிருச்சு? பின்னால கவலையும் கை சேதமும் உருவாகிற நிலைமை அதுதான். நாங்க வீட்டுக்குள்ளால் எங்கட பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு, தொழிலுக்கு போயிட்டு அங்க ஒழுங்கான முறையில அவங்களோட நிலைமைகள் இல்ல, படிக்கிறதுக்கு போட்ட அந்த ஸ்கூல்ல நிலைமை அதே ஒரு நிலைமை,
இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. காரணம், எங்கிருந்து அல்லாஹ்விடத்துல நலவ தேடல. ஒரு விடய முன்னுக்கு வந்ததுக்கு பின்னால அத ரப்பிடத்துல கேட்கல. அதனால ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு என்னோட அதிகமான பேருக்கு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவா இருக்கக்கூடிய ரிவாயத், யா அல்லாஹ், நான் முன்னால் எடுத்திருக்கிற இந்த விடயத்துல எது நலவு அந்த நலவை எனக்கு நீ தா. உன்னிடத்துல நான் நலவை தேடுறேன், உன்னிடத்துல நான் நலவை தேடுறேன், இதுல கைர தேடுறேன். ஷர் இல்லாத நிலைமையிலிருந்து பாதுகாத்துடு, ஷர்ரை விட்டும் தூரமாக்கிடு, கைராக இருந்த தா. ஹதீஸுடைய கிதாபுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஏனென்றால் நாங்க தவறான நிலைமைக்கு பேய்த்திடக் கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகணும், தொழுகிறதுக்கு நேரம் இல்ல, அந்த இடத்துல கூட நாங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல எப்படி செய்யணும், அதுவும் எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்க போகணும், அப்ப வாங்கணும், அந்த நேரத்துல தொழுகிறதுக்குரிய சந்தர்ப்பம் அந்த இடத்துல இல்ல, அந்த நேரத்துல துஆ, அந்த நேரத்துல துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா, அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி, அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி. நான் எதை வாங்குறதுல எனக்கு கைரீக்குதோ அதை என் உள்ளத்துல போடு. அல்லாஹும்ம அக்தர்லி, யா அல்லாஹ் எனக்கு நீ எது சிறந்ததோ அதை தா. ஹிர்லி வக்தர்லி, ஹிர்லி வக்தர்லி, எனக்கு எது சிறந்ததோ அதை நீ எனக்கு தா. வாங்க போனவர் தான் கொஞ்ச நேரம் நிக்கிறாரு, உள்ளத்தால துஆ செய்யறாரு, யா அல்லாஹ் சிறந்ததத்தா எனக்கு, சிறந்ததத்தா எனக்கு, நீ எது சிறந்தது நினைக்கிறாய் அதத்தா, யா அல்லாஹ் முடிவேதோ அதத்தா, நல்லதத்தா. இப்ப உள்ளம் ஒரு பக்கம் சாயும், வாங்கணும் அல்லது தேவல்ல. இனிவான சோதரலே, சில நேரங்கள்ல ஐடியாவெல்லாம் பண்ணி கொண்டு போயிட்டு இதுதான் எனக்கு காங்கோணும்னு போனாரு. இவர் இஸ்திகாரா செஞ்சார் உள்ளத்தால அல்லது தொழுது, அதுக்கு பின்னால முடிவு வருது எங்கட விருப்பத்துக்கு நேர் மாற்றமா. இப்ப மனசுக்கு ஒரு மாதிரி தான், ஆனாலும் அந்த நேரத்துல வார முடிவு இருக்குது. நாங்க நினைக்கிறோம் இது கூடாது மாதிரி இருக்குது, ஆனா அதுல கூடாதுன்றது சரியா அல்லது நான் நினைக்கிறது வரலையா அப்படின்றது அதுல சரியா, அதுல எங்களுக்கு வெற்றியான்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு முன்னால் அது கூடாது மாறி விளங்கினாலும் அல்லாஹு அக்பர், ஆரம்பத்துல நான் நினைச்சேன் இது கூடாது போலதான் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விடயம் பின்னால மறைஞ்சிக்கிறது எனக்கு தெரியா போயிருச்சு. அல்லாஹ்வோட பெரிய ஒரு உதவி, இஸ்திகாரா செஞ்சது அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தந்திருக்கிறான். இனிவான சகோதரர்களே, யாரும் போயிட்டு மாட்டிக்கொள்ள தேவையில்ல, யாரும் போயிட்டு பிரச்சனையாகி கொள்ள தேவையில்ல, யாரும் முகத்தை சுருங்கி கொண்டிருக்க தேவையில்ல. ரப்புடைய முடிவு எப்ப அந்த தொடர்பு உருவாகுமோ என்னோட வாழ்க்கையில செழிப்புண்டாகும். வீட்டுக்குள்ளால பெண்களுக்கு தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்திலையும் இஸ்திகாரா செய்யறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறான். அதே போலதான் மஷூரா, அதோட சம்பந்தப்பட்டது. இஸ்திகாரா செஞ்சோம் ஒரு முறை, 2 முறை, 3 முறை, ஆனா ஒழுங்கான ஒரு தெளிவு வரல. இப்ப மஷூரா செய்யறது, யாரிடத்துல மஷூரா செய்யறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க. உங்களோட மஷூராவுக்கு சரியான ஆளை செலக்ட் பண்ணுங்க. நீங்க மஷூரா செய்யறதுல சரியான முடிவு வரணும்டா சரியான ஆளை செலக்ட் பண்ணுங்க. யார்கிட்ட மஷூரா செஞ்சீங்க? மஷூரா ஒன்னும் செய்யல, கூட்டாளி சொன்னாரு, பெரியம்மா சொன்னாங்க, பெரியப்ப சொன்னாரு, அவரு சொன்னாரு. இங்க அதுக்கு பின்னால முடிவை பார்த்தா பிரச்சனையான முடிவுக்கு போயிட்டு சேரக்கூடிய கவலையான அந்த நிலைமை உண்டாகுது. மஷூரா மிக முக்கியமான அமல். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை சொல்றாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட சஹாபாக்களோட மஷூரா செய்யணும் என்ற எந்த தேவையும் இல்ல. ஏன்? வஹி இறங்கி கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. சஹாபாக்களோட நீங்க ரொம்ப இரக்கமா நடக்கிறது இருக்குதே, நாங்க உங்களோட உள்ளத்துல இரக்கத்தை போட்டதுதான், அதனாலதான் உங்களோட கூட இருக்கிறாங்க. எனவே ஃபஅஃபு அன்ஹும்,
அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க. அவங்களோட உட்கார்ந்து நீங்க மஷூரா செய்யுங்க, அவங்களோட உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க. குர்ஆன்ட கட்டளை, குர்ஆன்ட கட்டளை. அம்ருஹும் ஷூரா பைனஹும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்களோட சஹாக்களோட சேர்ந்து மஷூரா பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஷூராவுடைய தேவை இருக்கல்ல, அல்லாஹ் வஹி இறக்குறான். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஏன் தெரியுமா இந்த பெரிய அமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் செய்யுமாறு அல்லாஹ் சொன்னான்? பின்னால வார உம்மத்துக்கு இதனுடைய பரக்கத்தை, இதனுடைய பெருமதியை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் அவங்கள பத்தி சொல்லத்திலே ஏதாவது ஒரு விடயம் முன்னால வந்துருச்சுண்டா அவங்க தடமாறுவாங்களாம். எதுவரையிலண்டா சஹாபாக்களை ஒன்று கூப்பிட்டு மஷூரா பண்ணி ஒரு முடிவை எடுக்கும் வரையில 10 முஹாஜிரி 10 குறைஷில கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க, மஷூரா செய்வாங்க. தனிப்பட்ட ரீதியில எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க. இனிமான அன்பார்ந்த சோர்லே சஹாபாக்களோட வளமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சஹாபா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சஹாபாக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்திருக்கிறேன். மா ரஅய்து அஹதன் அக்ஸர மஷூரத்தன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட அவங்களோட சஹாபாக்களோட மஷூரா பண்ணக்கூடிய யாரையுமே நான் பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு தூரத்துக்கு சஹாபாக்களோட மஷூரா பண்ணுவாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க மஷூரா பண்ணணும், வாங்க உட்காருங்க மஷூரா பண்ணணும், வாங்க உட்காருங்க, நல்ல ஆலோசனையை செய்யுங்க, சொல்லுங்க அடுத்தது என்ன செய்யலாம். அதானுடைய விடயத்துல இருந்து பிடிச்சி மார்க்கத்துல ஷரியத்துல எத்தனையோ விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால சஹாபாக்களோட வாழ்க்கையில மஷூராக்களின் மூலமாக முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. அதனால பெரிய வெற்றியல, பரக்கத்தில, ரஹ்மத், கைர அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால ரைட் பர்சன், சரியான ஆள் யாரு? நாங்க மஷூரா பண்றதுக்கு அவங்க இவங்க இல்ல. அதுக்கும் ஹதீஸ்ல எங்களுக்கு முழுமையான முறையில தெளிவ தந்திக்கிறாங்க. ஒரு துறை சார்ந்தவரா, ஒரு துறை சார்ந்த சப்ஜெக்டா அவர்கிட்ட நீங்க போறீங்க. ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமா, ஒரு தக்வா உள்ள பேணுதலான அல்லாஹ்வுடைய பயம் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போங்க. உங்களுக்கு மார்க்க சம்பந்தமான ஒரு பிரச்சனையா, தக்வா உள்ள பேணுதலான உலமாக்களை அணுகுங்க. சும்மா எல்லாத்தையும் போயிட்டு கேட்கறது இல்ல. நம்பிக்கையான தீன்தாரியான, உங்களுக்கு அழகான முறையில வழிகாட்டக்கூடிய அப்படியானவங்களை நீங்க உங்களோட மஷூராவுக்கு பொறுப்பாக நீங்க வச்சு அவங்களிடத்துல போயிட்டு மஷூராக்களை நீங்க கேளுங்க. அதுக்கு பின்னால் அந்த மஷூராவை முடிவெடுத்ததை ரப்புக்கு பொறுப்பு சாட்டிட்டு அதுல இறங்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதுல உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இனிமான அன்பார்ந்த சோர்லே, இந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு தெளிவு தரப்பட்டிருக்கிறது. முழுமையான முறையில இந்த தெளிவான அந்த விடயங்கள்ல நாங்க இஸ்திகாரா செய்யறது, மஷூரா செய்யறது, அல்லாஹ்விடத்துல நலவு எதுன்றத நாங்க இன்ன அமைப்புல எடுத்துக்கொள்றதின் மூலமாக என்னோட வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். இதுல மஷூரால மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்ல. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சில ஆட்கள் யாரு கூட 75 பேர் சொல்லிக்கிறாங்க ஒரு விடயத்தை, இன்னொரு பக்கம் 30, அப்ப 75 பேர் சொன்னது எடுங்க. இப்படி எங்களோட முடிவுகள் எடுக்கிறது இல்ல. எடுக்கிறவரும் இஹ்லாஸோட, ரப்புடைய தொடர்போட, துஆவோட அவர் இருந்து முடிவு செய்வாரு. அது கூடுதலான ஆட்கள் சொன்னதா இருக்கேலும், குறைவானவர் சொன்னதா இருக்கேலும், அல்லது ரெண்டு பேருமே சொல்லாத ஒரு விஷயமாக இருக்கேலும், அதுல முடிவெடுக்கிறாரு இஹ்லாஸோட, தீன முன் வச்சு, தீனுக்கு பாதகமாக, தீனுக்கு பிரச்சனை ஏற்பட்ட நிலைமையில அல்ல, தீன முன் வச்சு. அதனாலதான் தீன்தாரி, அதனாலதான் அல்லாஹ் பயப்படக்கூடியவர், அதனாலதான் பேணுதலானவர், அதனாலதான் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர், அதனாலதான் நம்பிக்கையானவர். இப்படியான அந்த குவாலிட்டிஸ்ல அந்த முடிவெடுக்கக்கூடியவருக்கு இஸ்லாம் வழிகாட்டுது. கண்ணியமான அன்பார்ந்த சோதரர்களே, அதனால நாங்க தெளிவாக எங்களோட விடயங்களை நாங்க மஷூரா பண்றது, தனிப்பட்ட எங்களோட விடயங்கள் இருந்தா அதை நாங்க இஸ்திகாரா செய்யறது. இப்படி எங்களோட குடும்பத்துல, வீட்டுல பெண்கள் ஆண்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மஷூரா செய்யற அந்த பழக்கம் ஒன்றை உருவாக்குவோம்.
மனைவியை உட்கார்றது, மகரமானவங்களை உட்கார வைக்கிறது, மகளை உட்கார வைக்கிறது. இன்னைக்கு என்ன செஞ்சா நல்ல, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதை நாங்க எப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி என்ன செய்யலாம். அல்லாஹ் அந்த நேரத்துல அவங்களோட குடும்பத்துக்குள்ளால பரக்கத்தை உண்டாக்குவான். தனிப்பட்ட முடிவுகள் பெருமைக்கு அடையாளம், தனிப்பட்ட முடிவுகள் பெருமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியா நிலைமை இல்லாம அழகான முறையில அந்த மார்க்கத்துல தீன்ல காட்டின் இந்த வழிப்பிரகாரம் எங்களோட நிலைமைகளை சீரான முறையில நாங்க அணுகி நல்ல முடிவுகளை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எடுத்து செழிப்பான நிம்மதியான சந்தோஷகரமான வாழ்க்கையாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக. நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு தெரியாது, அதுல நலவு இருக்கிறதா தீங்கு இருக்கிறதா, எதுல நலவு எதுல தீங்கு எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு அதனுடைய சரியான முடிவுகளை தாயா அல்லாஹ். இஸ்திகாராவினுடைய மஷூராவினுடைய முடிவுகள், அதனுடைய விடயங்களை பற்றிய நல்ல தெளிவை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், சரியான முறையில மார்க்கம் ஷரியத் சொல்லக்கூடிய சுன்னத்தான வழிப்பிரகாரம் உன்னுடைய உதவிகளை பெறக்கூடிய விடயங்களை எங்களுக்கு செய்யக்கூடிய தௌஃபீக தாயா அல்லாஹ். எல்லா நிலையிலையும் கபூல் செய்யா அல்லாஹ். இந்த நாட்டில் நிம்மதியான சூழல் உருவாக்கிறியா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பாதகம் இல்லாத நிலைமையை உருவாக்கிறியா அல்லாஹ். எல்லா நிலையிலும் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஈமாவுடனே வாழ்ந்து ஈமாவுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி